இங்கே ஒரு பாட்டி தான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்க வராங்க. அங்க இருக்க போட்டோகிராஃபர் உங்களை 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போறேன்னு சொல்றாரு. லாஸ்ட் பஸ் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. அவங்க ஓடி போய் சீனியர் சிட்டிசன் இருக்கிற இடத்துல உட்காடுறாங்க. அவங்க உட்காரதை எல்லாரும் வியர்டா பாக்குறாங்க. அங்க இருக்க சின்ன பசங்க அவங்கள பார்த்து சைட் அடிக்கிறாங்க. என்னடா என்ன சைட் அடிக்கன்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த பையனோட கண்ணாடியில பாக்குறாங்க அவங்க சின்ன பொண்ணா மாறி இருக்கத. சரி அந்த போட்டோகிராஃபரை போய் செக் பண்ணலன்னா அங்க போய் பாக்குறாங்க. அங்க எந்த ஸ்டுடியோவும் இல்லைன்னா அங்க இருக்க அம்மா சொல்றாங்க. சரின்னு இவங்களும் கிளம்பி வராங்க. அடுத்த நாள் அவங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவங்க உடம்புல எந்த வலியும் இல்ல. அவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அங்க ஒரு பாட்டி நிக்கிறாங்க. அதை அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்களோட லைஃப் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கப்ப அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அவங்க தனியா தான் குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வயசானதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேர பிள்ளைங்களுக்கும் அவங்க பசங்களுக்கு தான் அவங்க பண்றாங்க. அவங்க மருமகளுக்கும் அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. அதனால அவங்க மருமகளுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அவங்க ஃபேமிலியில இருக்கவங்கள இவங்களை ஓல்டேஜ் ஹோம்ல தங்க வைக்கலான்னு பிளான் பண்றாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து தனியா வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அப்பதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க நம்ம சாகிறதுக்குள்ள நமக்காக ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ எடுக்க போறப்பதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். அவங்களும் மறுபடியும் சின்ன பொண்ணாயிடுறாங்க.